வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளையும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், கால அட்டவணை, தேர்ச்சி விகிதம், வேலிடேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்டு, குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டு, அதேபோல் அதை எரர் கரெக்ஷன் செய்வதற்கு, ரீவேல்யூஷன் செய்வதற்கான வழிமுறைகள், எவ்வாறு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பெற முடியும் என்பது பற்றிய முழு அப்டேட்டுகளையும் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு தினமும் நம்ம தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்டுகளை பார்க்குறோம். இன்றைய தினம் டிஎன்டிஇடி வெரிஃபிகேஷன் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட். இதில் பார்த்திங்கன்னா அந்த டிஎன்டிஇடி தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மற்றும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு நடைபெற்றது. டிஎன்டிஇடி தேர்வு நடைபெற்றது. அந்த தேர்வு பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேர்வு முடிவுகள் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் சொன்னாங்க. ஆனால் அதில் கோரிக்கைகள் இருந்து, அதாவது பாஸ் மார்க்கு, கட் ஆஃப் மார்க் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அரசு அந்த கோரிக்கைகளை ஆசிரியர்கள், அதாவது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள், புதிதாக தேர்வு எழுதியவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா தங்களுக்கான டிஎன்டிடி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தாங்க. அந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா தமிழக அரசு கோரிக்கையை ஏற்று ஒரு அரசாணை பிறப்பித்திருந்தது. அந்த அரசாணையில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் 50%. அதாவது ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற கேட்டகரிக்கு 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. 5% மதிப்பெண் குறைக்கப்படும் பட்சத்தில் அதற்கான தேர்ச்சி விகிதங்கள் அதிகரிக்கும் என்பதற்காகவும், அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான பேர், லட்சக்கணக்கான பேர் தேர்வு எழுதியிருந்தாங்க. அதாவது ஆசிரியராக இருப்பதற்கு டெட் தேர்வு கட்டாயம், தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்று டெட் தேர்வுக்கான மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. இதில் ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற அனைத்து கேட்டகரிகளுக்கும் 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதில் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த 5% குறைக்கப்பட்டது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல அந்த வெரிஃபிகேஷன் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை செக் பண்ணணும். செக் யுவர் ரிசல்ட். ஃபஸ்ட்டு செக் யுவர் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்கான அந்த என்ரோல் நம்பர், அதற்கான அந்த கேட்டிருக்கக்கூடிய அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செக் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டை நீங்கள் குவாலிஃபைடாக நான் குவாலிஃபைடான்றதை செக் பண்ணுங்கள். அதாவது பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா குவாலிஃபைடுன்னு வந்திருக்கும், ஃபெயில் ஆயிருந்தால் நான் குவாலிஃபைடுன்னு வந்திருக்கும். அந்த நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபைடு அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த குவாலிஃபைடு ஆனவர்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் நமக்கு ஆன்லைனில் விட்டுருந்தாங்க. அதாவது டிஆர்பியோடைய வெப்சைட்டில் விட்டுருந்தாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் சர்டிஃபிகேட், உங்களுக்கான அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த ரிசல்ட்டு பார்த்து நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுடைய நேமு, இன்சியல், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி எல்லாமே சரியாக இருக்கா, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா, அதாவது தவறாக எதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்றது நீங்கள் கரெக்ஷனை நீங்கள் அதாவது டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டில் எல்லாம் செக் பண்ணணும். அதை செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன் வேலிட் சர்டிஃபிகேட், அதுக்கான அந்த மாதிரி கரெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வேலிட் சர்டிஃபிகேட்டை மாற்றுறதுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அதில் இருக்க கரெக்ஷனை திருத்துவதற்கு பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியோடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டையும் அதில் என்னென்ன பிழைகள் இருக்குது அப்படின்ற அனைத்து தகவலையும் நீங்கள் மெயில் பண்ணணும். அந்த மெயில் பண்ணி உங்களுடைய கரெக்ஷனை நீங்கள் சரி செய்து பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கரெக்ஷன் செய்வதற்கு பார்த்திங்கன்னா ₹200 ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. பேங்க்கில் கட்டி அதற்கான செல்லானுடைய அந்த ஸ்லிப்பை நான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனுடைய ஃபர்தர் டீட்டில் உங்களுக்கு அதுக்கான தொகைகள் கட்ட வேண்டுமா, அதனுடைய என்ன முகவரி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டிஆர்பியோடைய காண்டாக்ட் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அஃபீஷியலாக அதனுடைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்கிக்கிட்டு, அதாவது இணையதளத்தில் பரவக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் வேண்டாம், நேரடியாக நீங்கள் உங்களுடைய டிஆர்பியோடைய வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர், காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதன் பின்னர் நீங்கள் எவ்வாறு அதன் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கரெக்ஷன் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா அதற்கான தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த கரெக்ஷன் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை ஒரு சர்டிஃபிகேட்டாக தான் வரும். அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு சர்டிஃபிகேட்டாக தான் வரும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது சாஃப்ட் காப்பியாக தான் கொடுப்பாங்க, நீங்கள் ஹார்ட் காப்பியாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ப்ராசஸ். குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும். தேர்ச்சி பெறாதவர்கள், நான் குவாலிஃபைட் ஆனவங்க பார்த்திங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா ரீவேல்யூஷன் பண்ணுறதற்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதில் டிஆர்பி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் யாரும் அந்த ரீவேல்யூஷன் ப்ராசஸ் பண்ணலை. அதாவது ஓஎம்ஆர் சீட் வெரிஃபிகேஷனில் இந்த மாதிரி நம்ம ரீவேல்யூஷன் ப்ராசஸை நம்ம கேள்விப்படலை. சரிங்களா?
அதனால் வந்து அந்த டிஎன்டிஏடிக்கான ரீவேல்யூஷன் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த நம்மளுடைய டிஆர்பியுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான டிஎன்டிஏடியுடைய சம்பந்தமாக எந்த ஒரு தகவலையும் நீங்கள் டிஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட் அந்த trb.tn.gov.in இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட் மூலமாகவே தெரிஞ்சு கொள்வது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள், தகவல்கள், உத்தரவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த டிஆர்பியுடைய வெப்சைட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஎன்டிஏடியுடைய சம்பந்தமாக எந்த ஒரு தகவல்களையும் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக பெற்றுக்கொள்வதற்கு டிஆர்பியுடைய இணையதளத்தில் சென்று அதை பற்றிய முழு விவரங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். அதேபோல் டிஆர்பியுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேட்டுக்கலாம். அதாவது எவ்வாறு அந்த வேலிடிட்டி சர்டிஃபிகேட் வந்து எவ்வாறு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடேஷன் வந்து எத்தனை நாளைக்கு எத்தனை வருடம் அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் நிறையா இருக்குது. அதை நீங்களே வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லைஃப் டைம் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி வேலிட் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீவேல்யூஷனுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. டிஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அடுத்தடுத்து 2026ஆம் ஆண்டிற்கான தேர்வு அட்டவணைகளை நீங்கள் தெரிந்து பார்த்து கொள்ளலாம். அதேபோல் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த தேர்வுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதேபோல் நாங்களும் அது சம்பந்தமாக தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம். அதாவது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அடுத்த தேர்வு எப்பொழுது வெளியிடக்கூடும், அதற்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா அப்படின்ற தகவலை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.